நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 35வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 35வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை 35:9 என்ன சொல்லுகிறது? என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லனா என் ஆத்துமாவிலும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. எப்போ அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு உள்ள களி கூறும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். போன வாரம் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டவருக்கு உள்ள நம்ம ஆத்துமா மேன்மை பாராட்டும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது கர்த்தரில் அப்படின்னா ஆண்டவரிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதிலே, ஆண்டவர் செய்வார் என்பதிலே, ஆண்டவர் நடத்துவார் என்பதிலே, ஆண்டவர் என் கூட இருந்து எனக்குள்ளாலே வெளிப்படுவார் என்பதிலே மகிழும். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் பார்த்தோம், கர்த்தருக்கு உள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. கடவுளுக்குள்ளே கடவுள் அல்லது கடவுளுக்குள்ளே நான் கடவுளை பயன்படுத்துவா ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய வல்லமையினால் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் இருப்பதனால் அல்லது தேவன் செயல்படுவதனால், தேவன் வெளிப்படுவதனால், கர்த்தரில் அப்போ கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவரில் நான் மகிழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்போ அவருக்குள்ளாலே என்னுடைய மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நமக்குள் மகிழ்ச்சி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 21 சொல்லுது, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21 சொல்லுகிறது, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். அப்ப நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, இவைகள் எல்லாம் களி கூறும்படியாய் பைபிள் நமக்கு சொல்லுது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற ஆவி என்று சொல்வது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியிலே களி கூறுகிறார். அப்போ ஆத்மாவுக்குள்ள ஒரு களி கூறுதல் உண்டாகணும். அந்த ஆத்மாவுக்குள்ள உண்டாகிற களி கூறுதல் பரிசுத்த ஆவியின கூட வெளிப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியிலே நீங்கள் களி கூறணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லது ஆத்மாவிலே நீங்கள் களி கூறணும், ஆவியின் மூலமாகவும் களி கூறலாம். அதை தான் இந்த இடத்துல நீங்க வாசிக்க முடியும். இன்னும் நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 66வது புஸ்தகம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், சங்கீதங்கள் புஸ்தகம் 66 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? எப்ப களி கூற முடியும் என்கிறத இந்த பைபிள்ல நமக்கு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 66:6 சொல்லுது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆத்மா எப்ப களி கூறும், நம்ம ஆத்மாக்குள்ள எப்ப களி கூறுதல் உண்டாகும் அப்படின்னு சங்கீதக்காரன் சில காரியங்களை சொல்றாரு. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் ஆறு அல்லது செங்கடல், அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. செங்கடலையும் யோர்தானையும் குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடல் வந்தது, செங்கடல் வந்தது, யோர்தான் என்கிற ஆறு வந்தது. ரெண்டும் வந்தபோது என்ன நடந்துச்சு? பைபிள் சொல்லுது, கடலை தரையாய் மாற்றினார், கடலை தரையாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ரெண்டும் தரையாய் மாறினது. அந்த இடத்துல ஆண்டவருக்குள் களி கூர்ந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. செங்கடலையும் யோர்தானும் சாதாரண காரியம் இல்லை. அது இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதில்லை. நீங்க கடல் பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் கடல் பார்த்திருக்கீங்க? சோத்திரம். எல்லாரும் பார்த்துருக்கீங்க. சோத்திரம். ஆமே. சரி, கடல்ல இந்த பக்கம் நின்றுட்டு இன்னொரு தேசத்தை பார்க்க முடியுமா? இலங்கையை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம கன்னியாகுமரி கடல்ல போறோம், அப்படித்தானே? அங்க பக்கத்து தேசம் எது? இலங்கை பார்க்க முடியுமா? அப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏகப்பட்ட கிலோமீட்டர் இருக்கும், அப்படித்தானே? எட்டி பார்த்தா கூட தெரியாது. கடல்ல பார்த்தா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது, வானம் இருக்க மாதிரி தெரியும். அல்லேலூயா. வானமும் கடலும் ஒன்னா இருக்க மாதிரி தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா போக 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 வானம் மேல போயிட்டு இருக்கு, கடல் போயிட்டு இருக்கும், இன்னொரு கரை இருக்கு, அதுக்கு பல கிலோமீட்டர் இருக்கு. அப்போ செங்கடலும் இதே மாதிரி தான் யோர்தானும் சாதாரண காரியம் இல்லை. யோர்தான் கூட ஆற்றை பார்த்துருக்கலாம் எதிர்பக்கத்துல. அல்லேலூயா.
சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இவைகளை கடக்கிறதுக்கு கடவுள் ஒரு பாதையை உருவாக்கினா அப்படின்னா அந்த பாதை எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்? கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பாதை, செங்கடலின் பாதை எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க யோர்தானை பாருங்க, யோர்தான் ஆற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கரை புரண்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை தாண்டறதுக்கான வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அவ்வளவு பாஸ்டா வரும். இப்ப என்ன எழுதப்பட்டிருக்கு? இதை ரெண்டையும் கடந்ததுனால நாங்கள் களி கூர்ந்தோம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. எப்ப நம்முடைய ஆத்துமா களி கூறும் தெரியுமா? பல பிரச்சனைகளை தாண்டும் போது. அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பைபிள்ல எங்கேயுமே சொல்லலை, அப்படித்தானே? எங்கேயாவது சொல்லியிருக்கா உங்க பைபிள்ல? உங்களுக்கு பிரச்சனையே இல்லப்பா, நீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு எங்கன்னு சொல்லியிருக்கு? நல்லா இருக்கலன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. பிரச்சனையே கிடையாதுன்னு அப்படி பைபிள்ல சொல்லல. ஆனா பிரச்சனை என்னைக்கு இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. இருக்கீங்களா? சோத்திரம் அல்லேலூயா. அதை நீங்கள் தாண்ட முடியும் என்று பைபிள் சொல்லுது. நமக்கு பிரச்சனை வர வர நம்முடைய ஆத்மாவில் என்ன வரும்? துக்கம் வரும், ஆத்மாவில் சஞ்சலம் வரும், ஆத்மாவில் வேதனை வரும். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கால்நடையாய் கடந்ததினால் நாங்கள் களி கூர்ந்தோம். அடுத்து 63வது புஸ்தகத்தை திருப்புங்க. 63வது புஸ்தகம் சங்கீதம் 63:7 என்ன சொல்லுது பாருங்க. அவன் எப்ப களி கூறுதல் வருது? இரண்டாவது ஒரு களி கூறுதல் வருது. எப்ப தெரியுமா? நீர் எனக்கு துணையாய் இருந்ததுனா உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்மா களி கூறக்கூடிய இரண்டாவது தருணம். ஒன்று பிரச்சனைகளை நான் தாண்டும் போது களி கூறும். இரண்டாவது என்ன சொல்லுது? நீங்க எனக்கு துணையா இருக்கிறதுனால் உமது செட்டைகளின் நிழலிலே என்ன வந்தாலும் ஆண்டவர் எனக்கு பக்கத்துல இருக்கிறதுனால், எனக்கு துணையா இருக்கிறதுனால் எனக்கு ஆத்மா என்ன செய்யும்? களி கூறும். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்து உங்களை கையை பிடிச்சு கேளுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாராமா? பிடிச்சிக்கலாம். ஆமா, சோதரம். துணையா இருக்கிறாரா? உங்களுக்கு துணையா இருக்காரா? அப்ப நீங்க களி கூறுங்க கர்த்தருக்கு. சோதரம் அல்லேலூயா. யார் நமக்கு துணையா இருந்தாலும் நம்ம களி கூற முடியாது, அப்படித்தானே? இப்ப நான் சொல்றேனே, ஒரு 10 போலீஸோட தான் போறேன்னு வைங்க, சரியா? 10 போலீஸோட போறேன், அங்க ஒரு 20 தீவிரவாதி வந்தா 10 பேரும் ஓடிடுவாங்க. ஆமாவா இல்லையா? சோதரர் அல்லேலூயா. சரி, நிறைய பணத்தை அடிக்க அப்படியே வச்சுட்டு கடைசி காலம் வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தா கொரோனா காலம் வந்தா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க களி கூற முடியும்னா செட்டைகளின் நிழலிலே. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவருடைய சிறகின் மறைவிலே ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கு. அந்த சிறகுக்குள்ளாடி ஒரு களி கூறுதலை கடவுள் வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 31 திருப்புங்க. சங்கீதம் 31 எழுதப்பட்டிருக்கிறது. 31 அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 7வது வசனம், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுகிறே, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அடுத்து சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் களி கூறுகிறேன், எங்க தெரியுமா? உங்க கிருபை எனக்குள்ள இருக்கிறதுனால நான் களி கூறுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியத்துல தான் நம்முடைய ஆத்மா களி கூறும். நம்புறவங்க மாத்திரம் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களிலே நாம களி கூறுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க 2 நாளாகமம் 20 திருப்புங்க. 2 நாளாகமம் 20 எழுதப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 20 27 நீங்க வாசிக்கும் போது திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 20:27. பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்தபடியா யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? சத்துருக்களின், எப்படி எழுதியிருக்கு? சத்துருக்களின் பேரில். அல்லேலூயா. 2 நாளாகமம் 20:27 என்னன்னா, கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில். அப்படின்னா எதிரிகளை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வரணுமா? எப்படி வரும்? எதிரியை அழிச்சா வரும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ பார்க்கவே. இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை நினைச்சா என்ன ஞாபகம் வரும்? அவன் இல்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவனை நான் தேடினேன், அவன் இல்ல, எங்க போனானே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான். என்ன காரணம்? சத்துருக்களின் பேரில் களி கூறுதல். நீங்க சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து பாருங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 91 சொல்லுது, 92:11 என்ன சொல்லுது? என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், எதிரிகளை இல்லாமல் ஆக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டு, எதிரிகளை இல்லாமல் ஆக்குவார். அப்போ அந்த எதிரிகளை நினைச்சாலே, எதிரிகளின் பேரிலே
நமக்கு ஒரு களி கூறுதல் வரும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த சத்துரு இருந்தாலும், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், அதிகாரங்களா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், சாத்தானா இருக்கலாம், எல்லாமே சத்துரு தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவைகளெல்லாம் சத்துரு என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவைகளின் பேர்ல நான் எப்படி களி கூறுவேனா, இவங்க இல்லாம போகும்போது நம்புறவங்க மாத்திரம். சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் இல்லாதே, அப்படிதான் எழுதிருக்கு. நம்ம பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு, உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருப்பான், நீங்க களி கூர்ந்துகிட்டே இருப்பீங்க, ஒடுக்கிக்கிட்டே இருப்பான், நீங்க ஜோமன் இருப்பீங்க, ஒடுக்கிக்கிட்டே இருப்பான், நீங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் பார்த்தா இவனை காணாது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆமென். ஆத்துமா களி கூறும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, கிருபைக்குள்ள செட்டைகளுக்குள்ள நீங்க களி கூர்ந்துகிட்டே இருங்க, உங்க எதிரி இல்லாமல் போவான். நம்புறவங்க மாத்திரம் கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிருபைக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்துட்டு இருங்க, உங்களுக்கு எதிராக வர்ற அனைத்து போராட்டங்களும் காணாமல் போவோம், உங்கள் எதிரி இல்லாமல் போவான். பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை அமை என் காது கேட்கும் அப்படின்னு எழுதப்பட்டு. அப்ப சத்துரு இல்லாமல் போவதா பாப்பீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமா களி கூறும். ரெண்டாவது, ஆத்துமா என்ன செய்யும் பாருங்க. ஆத்துமா வாழ்றதுக்கான அடுத்த பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 42வது புஸ்தகம், சங்கீதங்கள் புஸ்தகம் 42வது புஸ்தகம் 1வது வசனம். சங்கீதம் 42 1 2 என்ன சொல்லுது? திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 42 1 2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஆமென். தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது பைபிள் சொல்லுது, ஆத்துமா வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துமா வாழ்றதுக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது கொடுக்கக்கூடிய அடுத்த ஆலோசனை என்ன ஆலோசனை? ஆண்டவரே, மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுது. அல்லேலூயா. கதறுதுன்னா என்ன அர்த்தம்? கதறுதான் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். சரிதான். சத்தம் போட்டு ஐயோ என்னது கிடைக்காதா கிடைக்காதா அந்த ஏக்கத்தோடு கதறுதல். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வருமா, ஆண்டவர் பார்த்து அழுவோம், அப்படிதானே? கடவுளை ஏதாவது செய்யும் ஆண்டவர். இங்க பைபிள் என்ன சொல்லுது? நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா கடவுளுக்காக கதறுது. அல்லேலூயா. எதையாவது தருவாருன்னு கதறல. நல்லா இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எதையாவது ஆண்டவர் தருவார். நமக்கு காய்ச்சல் வரும்போது நம்ம ராத்திரி ஃபுல்லா கதறுவோம். அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. நமக்கு பண கஷ்டம் வரும்போது ராத்திரி ஃபுல்லா கதறுவோம், அப்படித்தானே? அப்புறம் நமக்கு தேவை வரும்போது, இக்கட்டில மாட்டிட்டு இருக்கும்போது நல்லா கதறுவோம். ஆனா சுகமா இருக்கும்போது ஜெபமே பண்ண மாட்டோம். அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? ஆமே. சத்தமா நம்ம எப்ப கதறுவோம்னா, நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே 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 ஆண்டவரே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வேண்டாம், ஆட்டுக்குட்டி வேண்டாம். அல்லேலூயா. இங்க பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? தாவீது சொல்றாரு, ஆமே, எனக்கு இந்த பிரச்சனை மேல கதறுதல் அது ஒரு பக்கம் இருக்கு, இல்லன்னு இல்ல. நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம்? கதறணும். அல்லேலூயா. அதுல தப்பே கிடையாது. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம நமக்கு பல விதங்கள் இருக்கு. அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு கதறி ஜெபம் பண்றது, இரக்கம் எல்லாமே இருக்கிறது. அப்ப எப்ப என்ன தேவைப்படுதோ அதை சொல்லுங்க. கர்த்தருக்கு சொல்றது இங்க சொல்லுது, கதறி என் ஆத்துமா பிரச்சனையில கதறுது. ஆனா கதறுது நமக்கு. ஆனா இங்க சொல்றாரு, என் ஆத்துமா ஆண்டவர் மேல் வாஞ்சித்து கதறுது. அல்லேலூயா. அவன் அழகா எழுதப்பட்டிருக்கு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல் தேவனை என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து, அந்த வசனத்தை அழகாய் கோடிட்டு வைங்க. வீட்டுல போய் இந்த வசனத்தை மறக்க கூடாது. என்னைக்குடா கூட்டம் வரும்னு காத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? ஏன்டா வருதுன்னு இருக்கீங்களா? சோத்ர. அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சபையில் இருந்தோம். அப்போ ஒரு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த வாரம் கூட்டம் முடிச்சுட்டா அடுத்தது என்னைக்கு வரணும்னே இருக்குடா இருக்கு ஐயா என்னுடைய இருதயம் ஃபுல்லா. உங்களுக்கு எப்படி இருக்கு? பக்கத்தை கொஞ்சம் பார்த்து கேளுங்களேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படா வந்து நிப்பேன்னு இருக்கா? எப்படா மனம் நிற்கும் போலான்னு இருக்கீங்களா? அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. பலருக்கு ஏன்டா சண்டே வருதுன்னு இருக்கு. அல்லேலூயா. ஏன்டா பெல்லடிக்காங்கன்னு இருக்கு. வேற வழியிலேன்னு வரோம். சோத்திர. ஆனா இங்க பாருங்க, ஏன்டா ஜெபம் பண்றோம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை எழும்பி ஜெபம் பண்ணுனா வேண்டா வெறுப்பா இருந்து கண்ணு தூங்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா பிள்ளைகள்? அதுக்கு என்ன அர்த்தம்? விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்படித்தானடா? நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? சோத்திர. அல்லேலூயா. எழும்பி உட்கார்ந்து வாஞ்சியோட ஜெபம் பண்றதுக்கும் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
ஆமாவே இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாஞ்சியோடு ஜெபம் பண்ணா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. சோத்திரம். கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படியே பார்ப்பீங்க. மணி என்ன, மணி என்ன, மணி என்ன. கூட்டத்துல சிலர் பாருங்க அப்படியே கழுத்து என்னைக்கு திரும்புதுன்னு தெரியல. அல்லேலூயா. இங்க வச்சாலும் சிலருக்கு பார்வை அங்க போகுது பாருங்க, என்னன்னு தெரியல. அதனாலதான் இங்க வைக்காதது. இங்க வச்சானா அவ்வளவுதான். சோத்திரம். அல்லேலூயா. அங்கேயே இப்படி கழுத்து திரும்புது. சோத்திரம். பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆமே. அப்புறம் யார் போல மாறுவீங்க? லோத்தின் மனைவி. அல்லேலூயா. அதனாலதான் பின்ன வச்சிருக்கிறோம். அங்க கூட்டத்துல கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? வாஞ்சையே இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவங்க என்ன செய்வீங்க அப்படியே நான் சொல்லட்டுமே, அம்மே உங்க வாட்சையே கொண்டு வர மாட்டீங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம். ரெண்டாவது செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அப்புறமா என்ன பண்ணுவீங்க? கண்ணே திறந்து பின்னாடி பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவன் வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்ச்சி. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆனால் அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதனால மறுபடியும் சொல்றேன். நாங்கள் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் இருந்தோம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. என்ன ஃபங்க்ஷன்? நம்ம ஒரு பாப்பா பெரிய பிள்ளாயிருச்சு. அவளுக்கு ஒரு ப்ரேயர் பண்ண என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு படிச்சோன்னே, ஆத்துமாவே என் ஒன்று, ரெண்டாவது ஒரு 5 வசனத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், 2 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். போன உடனே அந்த வீட்டுல இருந்த அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பிள்ளையோட அம்மா சொன்னாங்க, கூட்டம் நடத்துங்க ஐயா. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு சபை இருந்து அங்க நூலுகட்டுக்கும் கூட்டம் தான். சோத்திரம். பிறந்த நாளுக்கும் கூட்டம் தான். என்ன நடந்தாலும் கூட்டம். 2 மணி நேரம் கூட்டம் நடக்கும். எப்படி இருக்கு பாருங்க. சபையோட இப்படி இருக்கணும். அல்லேலூயா. நாம என்ன சொல்லுவோம்? ஐயா சிரிக்க முடியும், சாப்பாடு ரெடி ஆயிட்டு, இலைய போட்டாச்சு, ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆனா அந்த சகோதரி சொன்னாங்க, ஆமா நீங்க பிரேயர் நடத்துங்க, எத்தனை மணி ஆனாலும் பிரச்சனை இல்லை. வந்திருக்கிறது நிறைய வேற ஆளு. அல்லேலூயா. புறஜாதிகள் வந்திருக்காங்க, நம்ம மக்கள் உண்டு, வேற சபையிலிருந்து உண்டு. நமக்கு கிடைச்சிடா வாய்ப்பு. அல்லேலூயா. விடுவோமா? சோத்திரம். ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம் நடக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? அங்க கிளாக்கே இல்லை. அல்லேலூயா. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் முடிஞ்சு ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா 5-6 பேர் நிக்காம. எதுக்கு? ஜெபம் பண்ணது. அல்லேலூயா. அங்க இருந்து செக்ரட்டரி இந்த என்னது அந்த இலையை எடுத்துச்சு காட்டாரு, ஐயா நான் நில்லுங்க, இது 5 பேருக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அங்க இருந்தவங்க சொல்லாங்க, ஒரு அம்மா சொல்லுது, கடைசி பிரேயர்ல முதுகு வலி சரியாச்சு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு அம்மா சொல்லுது தலைவலி சரியாச்சு. ஒரு அம்மா சொல்லுது நெஞ்சு வலியா இருந்து சரியாச்சு. அங்க விடுதலை நடக்குது பாருங்க. சாதாரண கூட்டம். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இவங்க 5 பேர் எழுப்பி நிக்காங்க, எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. டைம் பார்க்காம கடவுளை ஆராதிச்சிங்கன்னா, ஆமே உங்களுக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவருக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, வாஞ்சியோடு கடவுளை ஆராதிச்சிங்கன்னா அற்புதத்தை பார்ப்பீர்கள். சோத்திரம். அன்னைக்கு நடந்த அற்புதம் வேற எங்கேயும் அந்த அளவுக்கு நடக்கல. அதுல புறஜாதியா ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க அழுது புலம்பி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆனா வந்திருக்கிறது சாதா கூட்டம், ஃபங்க்ஷன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் எந்த இடத்துலையும் கிரியை செய்வார். நம்புறவங்க மாத்திரம். இன்னொரு கதை சொல்லட்டா, ஒரு பாட்டி செத்து போயிருச்சு. பாட்டிக்கு மகை மதுரையில் இருந்தாரு. அப்போ மதுரையில இருந்து தாத்தா சரி பையன் வந்த உடனே நானும் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே இவர் அங்க மதுரையில ஒரு ஏஜி சபையில பெரிய ஆள். அவர் சொல்றாரு, பாஸ்டர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன் பாஸ்டர்னார். அல்லேலூயா. எங்க உணர்ந்தீங்க? பாட்டி எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது உணர்ந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. வந்திருக்கிறது அது அடக்காராதனை இல்லை, ஆராதனையும் கிடையாது. பாட்டி மறிச்சிருக்கு, மகன் வந்திருக்கான், அதனால நான் போய் ஜெபம் பண்ண வேண்டியது கட்டம். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க ஒரு வசனம் வாசிச்சீங்களே, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. சொன்ன உடனே என் மேல அவ்வளோ பிரசனை இறங்குச்சு. அடுத்த வாரம் கூட்டத்துக்கு சர்ச்சில் வந்திருக்காரு. ஏஜி சூப்பரவர். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. கடவுள் எங்க வேணாலும் கிரியை செய்வா. டைம் கொடுங்க. கையை உயர்த்தி. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, வாஞ்சை, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அந்த தாகம் உள்ளுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த தாகத்தினால தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் எப்ப வந்து நிப்பேன்னு காத்துட்டு இருக்கேன். ஆமே. உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். எப்படா ஜெபம் பண்ணுவேன், எப்படா ஆராதிவேன், எப்படா பைபிள் படிப்பேன், எப்படா கர்த்தரை தேடுவேன். இந்த எண்ணம் உங்களுக்குள் வர வர கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது? ஆமே. ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறதுன்னு சொல்லுது. நீங்க சங்கீதங்கள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல நீங்கள் 63
63வது புஸ்தகம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 63:1 அந்த வாஞ்சையை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 2-3 வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. 63:1-2-3 வசனம் என்ன சொல்லுது? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. எப்படி வாஞ்சிக்கிறதா? வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா. இப்ப எப்படி இருக்கு? வறண்டது விடாய்த்தது தண்ணீர். அப்ப அந்த நிலம் ஏதாவது கொடுக்காதான்னு ஏங்குகிற நேரம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய ஆத்மா தாகமா இருக்கிறது, என் மாம்சமை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரே வாஞ்ச, என்ன வாஞ்ச அப்படின்னா, கடவுள் ஆண்டவர் வாஞ்ச. அப்படியே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நான் பார்க்க ஆசையா இருந்தேன், நான் பார்த்தேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்க்க முடியாது, எல்லாரும் மகிமையை பார்க்க முடியாது, எல்லாரும் வல்லமையை தரிசிக்க முடியாது, எல்லாரும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளணும்னா இங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கு, எனக்குள்ள உண்டாகிற தாகம், ஆத்மாவில் உண்டாகிற தாகத்தில் அப்படியே சபைக்கு வந்தேன். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே பரிசுத்த ஆலயத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தேன். அது மாத்திரம் இல்ல, உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் என்ன இருக்கா? மகிமையும் சொல்லுங்களேன். கண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க. கண்டேன் இல்ல, கண்டேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள எவ்வளவு வாஞ்ச பெருகுதோ ஆண்டவருடைய ஆலயத்துல வரும்போது கடவுளை பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஏன்னா என் ஆத்துமா ஏன் வாழுது? என் ஆத்துமா மரிக்கல, என் ஆத்துமா வறண்டு போகல, என் ஆத்துமா சோர்ந்து போகல. என்ன காரணம் தெரியுமா? என் ஆத்துமா கடவுள் மேல் தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து